ஆக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அதற்கு காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான். இந்த ஆட்சி தொடரட்டும். அடுத்த வருகின்ற தேர்தலில் 200 நாம் வெல்வோம். திமுக மறுபடியும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து சூழ்நிலைப்போம் அப்படின்னு பேசுறார் ஐயா ஸ்டாலின். நல்லாட்சி கொடுத்துட்டீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே. நல்லாட்சி கொடுத்த ஐயா, அண்டா கொடுத்த ஐயா ஐ பெரியசாமி அவர்களே, இவ்வளவு நல்லாட்சி கொடுத்த நீங்க என்ன மயிருக்கு 5000 காசு கொடுத்த? நல்லாட்சி கொடுக்கறல்ல, அப்படியே 5000 கொடுத்த? அப்ப ஆட்சி சரியில்லை. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்பது வளர்ச்சி திட்டம். இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபாய், 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப்பு, பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இலவச சைக்கிள். இது எல்லாம் வளர்ச்சி திட்டம் கட்டமைக்கிறார் ஐயா ஸ்டாலின், ஐயா ஐ பெரியசாமி, ஐயா செந்தில் பாலாஜி, ஐயா KN நேரு, ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தங்க மயிறு என்கின்ற பொன்முடி என்கின்ற கோல்டன் ஹேர், இவங்க எல்லாரும் கட்டமைக்க விரும்புறாங்க. 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறது மூலியமா அவங்களுடைய வருமானம் எவ்வளவு வருது தெரியுமா? 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறடா, கரண்ட் பில் 500 ரூபாய்க்கு மேல போயிருச்சுடா. இதெல்லாம் நீ சரி பண்ணணும். கட்சி தொடங்கும் போது ஒண்ணுமே கிடையாது, ஒருத்தனும் காட்ட மாட்டான்.